விடுபட்ட சில சூழல் நான் திருத்தி கொடுத்தாரு. ரொம்ப எளிமையாக இருந்துச்சு, எனக்கு ஈஸியாக போச்சு. அடுத்தது பொறுப்பாளி கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. நான் ஏதாவது தமிழாக காட்டுறேன், இலக்கணமாக காட்டுறேன், ஒண்ணு கிடையாது. எனக்கு முடிஞ்சதான் பாவான குரல் இருக்கு, அருமையான ஒரு புத்தகம். ஒரே ஒரு குரலுக்கு கிட்டத்தட்ட 8 பக்கங்கள் 10 பக்கங்கள். ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுக்காக இலக்கணத்தை பற்றி அதெல்லாம் அத்துவேறு ஆணினர் அலசி எடுக்கப்பட்டதுதான் பாவான உரை. அந்த உரை புத்தகம் அது கொடுத்தது அங்கேய ஐயா அப்படின்னு என்னுடைய நண்பர் அவ்வளவு கொடுத்தாங்க. அது ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. உடனே வந்து புதுசா என்ன சொல்ல போறது கிடையாது. இருக்கிறத வந்து அவரு சுட்டது சுட்ட தோசை அவர் சுட்ட பரோட்டா நல்லா அப்படியே சொல்லுவாங்க. அப்படி வரும்போது அந்த உரையை எடுக்கும்போது எனக்கு டாக்டர் மூவா உரை, டாக்டர் மூ வரதராசன் இறந்துட்டப்ப எங்க அப்பா சொன்னாரு, திருப்பத்தூர்ல மூவா இறந்துட்டாரு, நான் போயிட்டு போனேன், நல்லா ஞாபகம். அந்த உரை அவருடைய உரை மாணவர்களுக்கு எளிதான உரை, நீங்க அதான் பண்ணுவோம். ஸோ இந்த 2 உரைதான் நான் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது சிந்திச்சு ஒரு குரல் ஒரு நாள் தான் ஆச்சு. ஒரே நாளும் 10 புக்கு எழுத, அப்படி 10 மாதம் எழுத பொறுப்பால் பரவாயில்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ரொம்ப நாடும் நாடி முனை செய்யா மன்னர் நாடும் நாடு வேணும். அந்த மாதிரி தான் தமிழ் சங்கத்துல வந்து அப்பப்ப சரியான நிகழ்ச்சிகளை சரியா செய்யணும்னா தமிழ் சங்கத்துக்கு வரக்கூடிய ஒரு குறை எழுதாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயம் நீங்க செய்து அன்னைக்கு திருப்பூர் அன்னைக்கு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு நாட்டில் ஒரு 12 தான் ஒரு டெய்லி போய் பார்க்கணும். மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு எல்லாம் பார்க்கணும். அப்படியெல்லாம் பார்த்தாலே அந்த நாடு இல்லைன்னா உருவசி ஓவா அப்படின்னு சிறுபயம் சேராதுக்கு ஒரு நாடு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உருவசி ஓவா அப்படின்னு பக்கத்து நாட்டுக்கெல்லாம் போய் இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த ஓய்வான நேரத்துக்கு நான் ஒரு முதல் புத்தகத்தை எழுதினேன். ஆசிரியர் நான் நிறைய வருஷமான ஒரு விஷயம் அதை பல சொல்லிட்டேன். ஓய்வு பெற்ற ஆசிரியர் சொல்லிட்டேன். என்ன நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சவர் தெள்ள தெரியல, எனக்கு ஓரளவு தான் தெரியும். இந்த மாதிரி நல்ல கற்றறிந்த ஆசிரியர் ஆசிரியர் தயவு செய்து ஒரு புத்தகத்தை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்நாளுக்கு பிறகு இந்த வழியில நீங்கள் மேலும் 20 ஆண்டு காலம் வாழ்வீர்கள். உங்களுடைய புத்தகங்களை பற்றி பேசுகிறது சொல்லுங்க. அதன்படி பார்த்தா அதை முதல் புத்தகம் தான் எழுதினேன். ஓய்வான நேரத்தில் 1-2 வரி எழுதி ஒரு ஆண்டு முடிவினதை ஒரு 3 ஆக்கிடலாம். யார் செஞ்சாங்க? சும்மா ஒரு 10 பேருக்கு 39 போட்டு 1 வருஷம் கழிச்சு எடுத்துப்பாங்க. நாம இப்படி எழுதுவோம். அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி எழுது போயிட்டேன். டைம் கிடைக்கும் போது எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எழுதுனேன். அது குரலுக்கு உரை எழுதுறது ரொம்ப கொஞ்சம் சிரமமான, ரொம்ப கஷ்டமான காரியம். அப்புறம் சொல்லும்போது வசனம் ஐயா சொல்றாங்க, பொறுப்பான பரவாயில்ல நல்லா எழுதிருக்கீங்க ஐயா, நான் மாறுதல் சொல்ல முடியாது, சில 1-2 எடுத்துருந்தேன், இது மட்டும் கொஞ்சம் உடன் கொடுத்துனால சரி பண்ணேன். அப்புறம் அவர் கையோடு சொன்னார், எனக்கு வந்து இந்த காமத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஐயா, நீங்க பார்த்து எழுதுங்க. உண்மையிலேயே அந்த 250 குரல் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ரொம்ப ஆச்சரியமான பொருளாக இருக்குது. அப்பதான் பார்த்தேன் காமத்து பாடல்கள், காமத்தை பத்தியும் இன்பத்தை பத்தியும் ஒரு எல்லாத்தினுடைய எல்லா கணவனுடைய குணங்களை பற்றியும் திருக்குறளோட ஆழமாக சொல்லுவாங்க. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொருள் துணை எடுத்துதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு விஷயம் அவங்க ஏதாவது சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க பார்த்தா நீர் மாதிரி தான் போட்டுருக்காங்க. அவர் போட்டு இது எப்படி யோசிப்பா பண்ணாரு, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக. இப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு ஏதாவது அந்த திருக்குறள் ரொம்ப பிடிச்சிருக்கு. உடமைகள் ஐயா எனக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. ஊக்கமுடைன்னு சொல்லும்போது பரியது கூடும் போட்டு யாரையும் எதுவும் புனிதாக்குன்னு சொல்லுவாங்க. சுறுசுறுப்பான புளியை கட்டி எவ்வளவுதான் உருவத்திற்கு யாரையா இருந்தாலும் லட்சம் சொல்லுவாங்க. அப்படி வரும்போது இந்த அன்புடைமை, அன்பின் வழியில் உயிரின் அதில் அது எண்பது ஒரு போட்டு எண்பு தோல் போட்டதுன்னா எது பணத்துக்கு தான் வெறும் எலும்பு ஒண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்புடைமை சொல்லுவாரு. அடுத்தது அடக்கமுடைமை சொல்லும்போது சூழலுக்கு என்று சொல்லப்பட்டது வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, வயதாக பிறகு நீ நாவை காக்க தவறிவிட்டால் கண்டதெல்லாம் தீர்ந்து நாம் உடம்பு சரியா போயிருந்தான் அதுவும் இப்போ நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இஷ்டம் சாப்பிட்டோம்னா வயதாக பார்த்தா சக்கரை மொத்தத்தை டாக்டர் குடிக்க போயிடுவார். நீ சம்பாதிச்சது எல்லாமே கஷ்டப்பட்டு சேர்ந்து டாக்டர் அவர் ஒழுக்கமுறை சொல்லும் போது ஒழுக்கத்தின் எய்துகள் வேலை இயக்கத்தின் எய்துகள் எய்தாப்படி எய்தக்கூடாத பழியே நீ ஒழுக்கம் தவறு நடந்து சொல்லும் போது அடிச்சுட்டு போது எப்பயுமே நீங்க இது ஒரு 10 பொருள் இருக்குன்னா முதல்ல 3 பொருள் 4 பொருள் இன்ட்ரோடக்ஷனா இளைய நடுப்புற வரக்கூடிய 4 பொருள் வந்து ரொம்ப அதை பத்தி பிரீஃபா கடைசி 3வது மாடை செய்யல அவ்வளவுதான் காலி அப்படின்ற மாதிரி கடைசி 3 பொருள் ரொம்ப அழுத்தம் முடிச்சுப்பாங்க. அது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படி பருவெளிமை சொல்லும்போது அகழ்வாரை தாக்க முயலும் போது நம்ம இகழ்வாரை சொல்லிடலாம். அது எப்படியெல்லாம் நீ நிலத்தை தோட்டங்களால் வெட்டாலும் அது உங்களை கோவப்பட்டு அது கூட தோட்டத்தில் அந்த பொறுமை காக்க வேண்டும். அருளுடைமை என்று சொல்லும்போது
அருள் இல்லாக்கி அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாக்கி இவ்வுலகு இல்லாகியா. காசு இல்லைன்னா அவ்வளவுதான், மனைவியும் மதிக்க மாட்டான். பணம் இல்லைனாக்கா வந்து இல்லாத கற்க மாட்டான். அந்த மாதிரி காசு ஒரு பணமும் இருக்கணும். உன்னுடைய பணம் எதுக்காக சேமிச்சுட்டு இருக்கா? இதே ஒரு மனைவி உடம்பு சரியில்லை, பையன் உடம்பு சரியில்லை, இல்லை கல்வி கட்டணம் வந்து பணம் அடுத்த நாளுக்கு போய் அவங்களுக்கு கையை நிட்டாத கை அதுக்காக அருள் நீ நல்ல அருள்னாக்கா அரணே பட்டதை இல்வாட்டக்கு திறன் படிப்பதில்லாய் நன்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீ வாழ்ந்தாயானா உனக்கு நல்லொரு கிடைக்கும். எவங்க தீர்வாங்க தீமையான சொற்களை சொல்லாத, தேவையில்லாத சொற்களை சொல்லாத. ஐயா விளக்கமா சொன்னார் நேரம் வைக்கணும். அடுத்த தூக்கம் உணவை சொல்றதா அரியது தூங்கி சொல்றதா யாரை வெறும் புதிதாக சொல்லக்கூடிய அந்த குரல் எனக்கு வந்து காவல்துறையில் வந்து நிறைய பேர் நிறைய எழுதியிருக்காங்க. இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய உலக வேலைகள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கூறுப்பே ஷேப்பா அதாவது அகலமா ஆரம்பிச்சு கீழே வந்து அப்போ தமிழகம் வந்து இங்க கீழே கூட்டியதா இங்க இருக்கிற அறிவுக்கூர்மை அதிகாரத்துக்கு எடுத்துக்காட்டு நிலாமைகள் எடுத்து அந்த நில அமைப்பு மேல அகன்று எடுத்துப்பாங்க. கத்தியை வந்து பின்பக்கம் விரிசலாம் அதை வச்சு உடனே பண்ண முடியாது. ஆனால் கூர்மையாக இருப்பாங்க, அதுக்கு தான் ஆற்றல் இருக்குது. அந்த மாதிரி அது கூர்மையா இப்போ எப்படி